வெல்கம் பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா வெங்காயம் பூண்டு புளி சாதம். இது கொங்கு நாட்டு ஸ்பெஷலுங்க. கோயம்புத்தூர் ஈரோடு பக்கம் மக்கள் இது போல் செஞ்சு சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். நம்ம ஆஸ் யூஷுவல் செய்கிற புளி சாதம் விட இது வேறு டேஸ்ட்டு கொடுக்கும். நாம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினச்சா இது போல் செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் ஓரளவு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 150 கிராம் அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். சிறிதளவு வெந்தயம், தட்டி வச்ச பூண்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், புளி கரைச்சல், வரமிளகாய். பிறகு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு நல்லெண்ணெய், கடலை எண்ணெய் ரெண்டுமே நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கிங்க. கடலை எண்ணெய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெயும் உடலுக்கு நல்லது என்று நான் இதில் ஊற்றியிருக்கேன். இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு 3ஐயும் சேர்த்து இதில் போட்டாச்சு. இது நல்லா வறுபடணும். இந்த நல்லெண்ணெய் கொஞ்சம் பொங்குறதுனால இந்த மாதிரி நம்ம வறுக்கிறது கூட தெரியாமல் இருக்கும். இப்போ கொஞ்சம் வெந்தயம் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் பொடி வெந்தயம் போடுறதா இருந்தால் பொடி வெந்தயத்தை போட்டுக்குங்க. இப்போ நல்லா இது வறுபடட்டும். பிறகு இதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்தலாம். பச்சை கருவேப்பிலை சேர்த்தும் போது நல்ல வாசமாக இருக்குங்க. இப்போ நான் கருவேப்பிலையை சேர்த்திட்டேன். இப்போ தட்டி வச்ச பூண்டு அதையும் சேர்த்து முழுசாக போட்டால் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் தட்டி போட்டால் இன்னும் டேஸ்ட்டு வாசனையும் நல்லா இருக்குங்க. இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் அடுத்தது வெங்காயம், அதுவும் ஒரு அரைவாசி வெட்டி போட்டிருக்கிறேங்க. முழுசாக போடலை, சின்ன சின்ன வெங்காயம்தான். ஆனாலும் அதை சிறிது ஒரு 2-3 துண்டாக வெட்டி போட்டிருக்கேன். இப்போ அதையும் நல்லா வதக்கணும். ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கின பிறகு வரமிளகாய் சேர்த்திக்கலாம் காரத்துக்கு. உங்களுக்கு பச்சை மிளகாய் பிடிக்கிற மாதிரி இருந்தால் அதுவும் ஒரு 2-3 போடுங்க. நான் வரமிளகாய் மட்டும்தான் போட்டிருக்கிறேன். பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். கட்டி பெருங்காயத்தூள் இருந்தால் பொடி பண்ணி போட்டால் இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். நான் பொடி தான் போட்டிருக்கிறேன். இப்போ மிளகாத்தூள், மல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். ஏற்கனவே வரமிளகாய் போட்டிருக்கிறதுனால இந்த 1/2 ஸ்பூன் அளவு ரெண்டுமே, அது ஒரு 1/2 ஸ்பூன், இது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இப்போது நல்லா எண்ணெயில் கலந்து விட்ட பிறகு நம்ம கரைச்சி வச்ச புளியை இதில் சேர்த்துலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். மஞ்சத்தூள் சிறிதளவு சேர்த்தியாச்சு. நம்ம கொஞ்சம் கெட்டியாக தான் அங்கே கலக்கணும். ரொம்ப தண்ணியாக கலந்தோம்னா ரொம்ப நேரம் ஆகும் கொதிக்கிறதுக்கு. புளி ரொம்ப கொதிக்கக்கூடாது. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அது பிறகு நம்ம சாதம் கலக்கும் போது கூட தூள் உப்பு கொஞ்சம் கலந்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்து பாருங்கள், எண்ணெயெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு. இந்த அளவுக்கு திடமாக வந்துருச்சு. இது போல் இருக்கும் பொழுது நம்ம இதில் சாதத்தை கலந்துடணும். அருமையாக இருக்குங்க. இப்போ நம்ம சாதத்தை கலந்துடலாம். இப்போ தான் நான் சூடான சாதம் வச்சுருந்தேன். அதை சூடான சாதத்தை இதில் கலந்துடுறேன். நம்ம கலக்கிறது வச்சு தான் அது உடையாமல் இருக்கும். நம்ம கொஞ்சம் நேக்காக கலந்து விடணுங்க. அப்போ தான் சாதம் உடையாமல் நல்லபடியாக உதிரி உதிரியாக வரும். இது பொன்னி புழுங்கல் அரிசி போட்டதுனால இது உடையாது. நம்ம வெறும் பச்சரிசி போட்டால் கொஞ்சம் உடையறதுக்கு சான்சஸ் இருக்குது. அருமையான சுவையுள்ள ஒரு கொங்கு நாட்டு ஸ்பெஷல் வெங்காய பூண்டு புளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கு நான் கடையில் வாங்கின வத்தல் தாங்க வறுத்து வச்சேன். தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருந்தது.